நண்பர்களே, ஆஸ்திரேலிய தொடர் முடிஞ்ச பிறகு இந்திய அணி வந்து நியூசிலாந்துக்கு வந்து போயிட்டாங்க. நியூசிலாந்து அணிக்கு எதிராக 5 ஒருநாள் போட்டி மற்றும் 3 T20 போட்டியில் வந்து இந்திய அணி வந்து கலந்துக்க போகிறாங்க. தோனி வந்து எப்படி ஆஸ்திரேலியா ஒருநாள் போட்டியில் வந்து சிறப்பாக விளையாண்டாரோ அதேமாதிரி நியூசிலாந்து ஒருநாள் போட்டியிலே சிறப்பாக விளையாண்டார் அப்படின்னா சச்சினுடைய சாதனையை முறியடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்து தோனிக்கு வந்து கிடைச்சிருக்கு. தோனி பார்த்தீங்க அப்படின்னா 2009 இந்திய அணி நியூசிலாந்துக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது தொடர்ச்சியாக நியூசிலாந்து மண்ணில் 6 அரை சதம் வந்து அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து மண்ணில் தோனி வந்து 10 போட்டியில் விளையாண்டு 456 ரன்கள் அடிச்சிருக்காரு. இந்திய அளவில் 3வது இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வீரேந்தர் சேவாக் இருக்காரு. 12 போட்டியில் விளையாண்டு 598 ரன் நியூசிலாந்து மண்ணில் அடிச்சிருக்காரு. முதல் இடத்துல வந்து மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் இருக்காரு. சச்சின் வந்து நியூசிலாந்து மண்ணில் 18 போட்டியில் விளையாண்டு 652 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்திய அளவில் வந்து நியூசிலாந்து மண்ணில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் தோனி வந்து 3வது இடத்துல இருக்காரு. தோனி மட்டும் இந்த 5 ஒருநாள் போட்டியில் வந்து இன்னொரு 197 ரன் அடித்தார் அப்படின்னா ஷேவாக் மற்றும் சச்சின் இவங்க 2 பேருடைய சாதனையை வந்து பின்னுக்கு தள்ளி தோனி பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துக்கே வந்துருவார். தோனியோட ரசிகர்களும் வந்து இதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் வந்து சச்சினோட சாதனையை வந்து தோனி வந்து முறியடிப்பாரா மாட்டாரா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.